ஹலோ கைஸ், இன்னைக்கு டே ஒன் ஆஃப் 365 days ரீபில்ட் சேலஞ்ச். அண்ட் நான் காலையில் மார்னிங் வந்து நேராக ஜிம் பக்கத்தில் இருக்க கிரவுண்டுக்கு வந்துட்டேன். கிரவுண்டுக்கு வந்து நேராக சுற்றி சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஒரு 1/2 hour நடந்திருப்பேன். அதுக்கப்புறம் நேராக ஜிம்முக்குள்ளே என்டர் பண்ணி நேராக த்ரெட்மில்லில் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வாக் பண்ணியிருப்பேன். இது மட்டுமே போதாது கைஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும். முதல் 4 நாளை கொஞ்சம் கம்மியாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே சூரியன்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேராக சைக்கிளிங் போயிட்டேன். நேராக சைக்கிளிங் போய் அதில் ஒரு 20 நிமிஷம் சைக்கிளிங் பண்ணிட்டேன். சைக்கிளிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக வெயிட் செக் பண்ணேன். வெயிட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் மீல் 1 வந்து ஒரு 800 calories, 2 தோசை, அதுக்கப்புறம் ப்ரோட்டீனு, ஃபைபரு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மீல் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கைஸ் ஒரு 6 மணி இருக்கும், நேராக ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்துட்டு பசங்க வெளியே ஷட்டில் விளையாண்டுருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் ஷட்டில் விளையாண்டுட்டு திருப்பி நான் வந்து மறுபடியும் த்ரெட்மில் போயிட்டேன். நம்ம ரொம்ப டிசிப்ளினாக இந்த சேலஞ்சை வந்து கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியல, எல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். த்ரெட்மில்லில் ஒரு 1/2 மணி நேரம் வாக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கும் கார்டியோ தான் பண்ணலாம் அப்படின்னுங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஒரு 2-3 நாள் கார்டியோ மட்டும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்பவே முக்கியம் கைஸ். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைக்கிளில் ஒரு 1/4 மணி நேரம், அந்த சைக்கிளில் ஒரு 1/4 மணி நேரம் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் சைக்கிளிங்க்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் வெளியே சுற்றலாம் அப்படின்னு சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்கும்போது நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. அதனால் நண்பர்கள் கூட போயிட்டு ஒரு டீ அடித்தேன். எப்போவுமே வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கட்டன் சாயா போடுங்க. எப்போவுமே அதில் ஒரு 10லேருந்து 5 கேலரிக்குள்ளே தான் இருக்கும். ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட்டெல்லாம் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். எதனால் வந்து வெயிட் போடுறோம் அப்படின்னா, அப்போனா தான் நம்மளோட அதிலேருந்து கரெக்டான கேலரி அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் இப்போ சாப்பிட்ட 2 ஃபுட்டுமே ரொம்ப லோ இன் கேலரி, ரொம்பவே நல்லதும் கூட. அதனால சாப்பிட்டேன். அது இல்லாமல் ஒரு பனானா சாப்பிட்டேன். இதில் 200 கேலரி இருக்குது. சரியான ஃபுட்டு. சாப்பிட்டு தூங்கிட்டேன் கைஸ். see you tomorrow. bye bye.